ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸல் ரெடிமேட் நைட்டி எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஷோல்டர் வந்து 7.5 இன்ச் எடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் வந்து 8.5 இன்ச்சு, செஸ்ட் வந்து 12 இன்ச்சு, 11.5 இருந்தாலே போதும். 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக கொடுத்துருக்கேன். அப்புறம் நெக்கு வித்து வந்து 2.5 இன்ச்சு, நெக்கோட ஹைட்டு வந்து 3.5 இன்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச் இருந்தால் போதும், மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவோட ஹைட்டு வந்து 8 இன்ச் எடுத்துக்கிறேன். இதில் எல்லாமே ஒன்றாவே கட் பண்ணிக்கலாம். 8 இன்ச்சு. வந்து ஸ்லீவோட ரவுண்டு அதுவும் 8 இன்ச் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு ஆர்ம் ஹோலில் வந்து ஒரு கர்வ் மாதிரி கொடுக்குறேன். கர்வ் மாதிரி கொடுத்துட்டு அதுலேருந்து எக்ஸஸாக ஒரு 3/4 இன்ச்சு கொடுத்துக்கிட்டு அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டோட ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு எதுக்காக இதை மாதிரி கொடுக்குறோன்னா, இது வந்து எக்ஸாக்டாக கொடுக்கணுன்ட்டு ப்ளவுஸ் மாதிரி கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. இது ஓவரால் ரஃப்பாக அந்த 3/4 இன்ச்சுங்கிறது நம்ம ஷோல்டர் பிடிக்கும் போது இதோட வந்து ஜாயிண்ட் ஆகிடும். அப்படிங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ட் டு எண்டு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுக்குறது. கொடுத்துட்டு இப்போது வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. எல்லாத்தையுமே ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க, பாட்டம் வரைக்கும். அந்த சைடில் உள்ள எக்ஸஸ் பீஸ்லாம் வந்து நம்ம நெக்கு, கிராஸ் பீஸு இதெல்லாம் வந்து கட் பண்ண யூஸ் ஆகும். இப்போ வந்து என்னென்னா, நெக்குக்கு வந்து அந்த சின்ன கர்வ் ஆட்டம் கொடுத்துருங்க. ஒரு 1 இன்ச் இருந்தால் கூட போதும். கொடுத்துட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்தது ஆர்ம் ஹோலையும் கட் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோலையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆர்ம் ஹோலையே அந்த 3/4 இன்ச்சு வரைக்குமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நைட்டி பாட்டம் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது வந்து 2 நைட்டி போட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன். மிக்ஸ்டு மேட்ச் நைட்டி அப்படின்னா 2 கலர் வந்து மேட்ச் ஆகும். எப்படின்னா ஸ்லீவ் ஒரு கலரும் நெக் பேட்டர்ன் ஒரு கலரும் 2 நைட்டி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது. அடுத்து ஸ்லீவையும் அந்த 3/4 இன்ச் கட் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து ஸ்லீவோட ரவுண்டு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துங்க. நான் மடக்கி தைக்கிறதுக்கு வந்து 1 இன்ச்சு கொடுத்துருக்கேன். அதோட கட் பண்ணி எடுத்துங்க. இது கொஞ்சம் ஷார்ட்டாக கேட்டதுனால நான் ஷார்ட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்லீவை மட்டும் 2 கலருக்கு, க்ரீனும் டார்க் க்ரீனும். அடுத்தது வந்து நெக் பேட்டர்ன் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். நெக்கோட வித்து வந்து 2.5 இன்ச் வச்சேன் இல்லையா, நெக்கு அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட ஹைட்டு 6 இன்ச்சு வச்சுருக்கேன். அது கீழே பேட்டர்ன் வந்து அந்த டிசைன் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுங்க. நம்மளுக்கு கிளாத்து எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து நெக் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ அந்த 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ளது வந்து அந்த பேட்டர்ன், அதாவது லேஸ் வச்சு அடிக்கிறதுக்கு வந்து இதாக கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து என்ன டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது மாதிரி, என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதுக்கு மாதிரி ட்ராயிங் பண்ணிக்கோங்க. நான் வந்து மேலே 6 இன்ச்சும் கீழே வந்து 4 இன்ச்சுமே மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு என்ன டிசைன் பிடிக்குதோ உங்களுக்கு அதை அவுட்டர் லைனில் வளைஞ்சிக்கோங்க. நான் வந்து சும்மா ஒரு ரவுண்ட் கர்வ் மாதிரி கொடுத்து சிம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நிறைய டிசைன் வந்து பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இதுமாரி மார்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி இன்னரில் வந்து நான் ஸ்டார் நெக்கு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அது மாதிரி ஸ்டார் நெக்கு கொடுத்துருந்தேன். ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து க்ராஸாக ஒரு லைன் போட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்டார் நெக் கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து எல்லா நெக்கையும் இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நம்மள்ட்ட எவ்வளோ மெட்டீரியல் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நெக் பேட்டர்னாக டிசைன் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கட் பண்ணுறது, நம்ம லேஸ் வச்சு திருப்புறது இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைன்லேயே வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம். இன்னர் நெக்கையும் கட் பண்ணிக்கலாம், அவுட்டர் நெக்கையும் ரெண்டுத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு அளவுலாம் எக்ஸல் நைட்டியோட அளவு. இதுவே டபுள் எக்ஸல் நீங்கள் கட் பண்ணணுன்னா 1 இன்ச்சு எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரா மெஷர்மெண்ட் வச்சு கட் பண்ணிக்கலாம். நைட்டிக்கு வந்து எக்ஸாக்டாக அளவு எதுவுமே தேவையில்லை.
ரஃப்பாக நம்மளோட நைட்டியோட அளவு வச்சு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நைட்டியை தைச்சிக்கலாம். இப்போ நெக் பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 நைட்டிக்கான பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்டார் நெக்கும் வெளில வந்து சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நெக் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பேக் நெக்குக்கான கிராஸ் பீஸை ரெடி பண்ணிக்கலாம். அது வந்து 1 இன்ச் இருந்தாலே போதும் நம்மளுக்கு. எடுத்துக்கிட்டு இந்த நெக் பீஸை வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருக்கோன்னா எக்ஸல் நைட்டியோட அளவுகளை பார்த்துருக்கோம். இல்லை என்னென்ன கட் பண்ணி எடுத்துருக்கோன்னா ஸ்லீவு, கிராஸ் பீஸு, நெக் பேட்டர்னு, அப்புறம் மெஷர்மெண்ட்டு எல்லாமே இந்த ஒரே வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிகினர்ஸாக உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் நான். இது வந்து நம்ம நைட்டி வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற மெத்தட் இது. இப்போ வந்து நைட்டி பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நான் ஆல்ரெடி வீடியோ வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து போட்டிருக்கேன். பேட்டர்ன் எப்படி தைக்கணும், மிக்ஸ்டு மேட்ச் நைட்டி தான் ஆல்ரெடி ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன். இப்போ கட் பண்ண எடுத்த பீஸ் எல்லாத்தையும் அலைன் பண்ணிட்டேன். என்னென்னா ஸ்லீவு, கிராஸ் பீஸு, நைட்டி பீஸு எல்லாத்தையுமே இது பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் இந்த நைட்டியை ஸ்டிச் பண்ண வீடியோவையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் பாருங்கள். ஸ்டிச்சிங் எடுக்க முடியல. நான் ஆல்ரெடி ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கிறதுனால இதுக்கான ஸ்டிச்சிங் வீடியோ எடுக்கலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.